சாந்தோக்கிய உபநிஷத்தில் 6வது அத்தியாயத்தில் 3வது கண்டத்தில் முதல் மந்திரம். இதுவரை நாம் பார்த்தது அந்த பிரம்மம் பலவாக ஆகுவேன் என்று ஆசைப்பட்டது. சைதன்யமானது பலவாக ஆக முடியாது. சைதன்யம் ஒன்றுதான். அது பலவாக ஆசைப்படுவேன் என்று நினைத்ததனால் எப்படி பழக்க முடியும்? அது பொய்யாக தன்னுடைய கற்பனையில் அப்படி பிரிந்து கொள்கிறது என்று தான் நினைக்கணும். எப்படி ஒருவனாக இருந்து கொண்டிருந்தாலும் 10-15 கண்ணாடிகளுக்கு முன்னே நிற்கும் பொழுது அத்தனை ஒவ்வொன்றிலும் தன் முகம் தெரிவது போல இந்த பிரம்மமும் தன்னை பிரதிபலிக்க ஒரு கண்ணாடியை தேர்ந்தெடுக்கிறது. அந்த கண்ணாடியின் பெயர் மாயா. அந்த கண்ணாடிக்கு 3 குணங்கள் உண்டு. குணங்கள் கூடி அந்த கண்ணாடியில் பார்க்கும் பொழுது விதவிதமான முகங்கள் தெரிகிறது. நம்முடைய கண்ணாடியில் குணம் இல்லை, ஆனால் நம்ம முகம் அப்படியே முழுசாக பிரதிபலிக்குது. ஆனால் மாயங்கிற கண்ணாடியோ 3 குணங்கள் கூடியதனால 3 கலப்புகளால் உண்டாகிறதுனால அதில் பிரம்மத்தினுடைய சைதன்யம் பிரதிபலிக்கும் போது பிரம்மமே பலவிதமாக காட்சியளிக்கிறது. அதுதான் ஜெகத் என்று சொல்கிறோம். அந்த கண்ணாடியாக இருக்கின்ற மாயா சாட்சாத் பிரம்மமே. அதுவும் ஒரு சங்கல்பத்தில் உண்டானது தான். இவ்வாறு நாம் பேசி முடித்தோம். அந்த மாயையின் துணை கொண்டு பிரம்மம் தன்னை தேஜஸ் என்ற ஒரு தேவனாக கற்பனை செய்தது. தேவன் என்று சொல்வதனால அது அக்னிங்கிற ஜடமே எடுத்துக்கூடாது. நம்மளாம் வீட்டில் பார்க்கும்போது தீக்குச்சியில் வருது, அக்னி ஜடம்னு நினைக்கிறோம். ஆனால் இது பிரம்மம் தன்னுடைய கற்பனையில் உருவாக்கிய அந்த தேவதை, அக்னி தேவதையை, தேஜஸ் தேவதையை சாட்சாத் பிரம்மமே அதில் இருப்பதனால அது நாம் ஒரு கான்ஷியஸ் பீயிங், பிரக்ஞா ரூபமான ஒன்றாகத்தான் நம்ம நினைக்கணும். அந்த தேவதை எல்லாமே பிரம்மமே தான். இப்பொழுது அது ஒரு குணத்தோடு இருக்குது. முதல்ல நிர்குணமாக இருந்த பிரம்மம் ஒளி ரூபமான ஒரு பிரம்மமாக இப்பொழுது மாந்து, அந்த ஒளி ரூபம் என்றதுனா சிந்திக்கும் ஆற்றல் கூடிய கற்பனா சக்தி உடைய ஒன்றாக மாறிவிட்டது. அந்த கற்பனையிலிருந்து, அந்த அக்னியிலிருந்து தண்ணீர் உண்டாகினது. இப்போ தண்ணீர் நம்ம குடிக்கிற தண்ணீர் நினச்சக்கூடாது, அது ஒரு தேவதை. அந்த தேவதை பிரம்மம் தண்ணீர் தேவதையாக இருந்து கொண்டு பிருத்திவி என்கின்ற நிலத்தை சிந்திக்கிறது. இந்த இடத்துல பிருத்திவி என்பது போல அன்னம் என்று பெயர் தந்திருக்கிறார்கள். இவ்வாறு 3 பூதங்களை அது சிருஷ்டி செய்தது. பூதங்கள் என்றால் தோன்றியவைன்னு அர்த்தம். தன்னையே 3ஆக பிரித்து பார்க்கிறது. நீங்கள் அப்படி பார்க்கலாம் இல்லையா? நீங்கள் ஒன்று தான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறீங்க. சைதன்ய ரூபமான நீங்களே கூட நீங்கள் 5ஆக பிரித்து பார்க்குறீங்களே. உடலாக இருப்பவனாகவும், பிராணனாக இருப்பவனாகவும், மனமாக இருப்பவனாகவும், விஞ்ஞானமாக இருப்பவனாகவும், காரண சரீரத்தில் இருப்பவனாகவும் உங்களை சொல்லிக்க முடியுதுன்னா ஏன் பிரம்மத்தால் முடியாது? நீங்களும் பிரம்மம் ஒன்று தானே. உங்களையே நீங்கள் 5 விதமாக பார்த்துக்கிறீங்க. 5 இடத்துல வச்சு 5 விதமாக உங்களை உணர்ந்து கொள்வது போல இந்த பிரம்மமும் 3 தேவதைகளாக தன்னை உணர்ந்தது என்று சாந்தோக்கியம் சொல்கிறது. அந்த 3 தேவதைகளும் இப்போது சிருஷ்டி செய்யும் தகுதி உடையது. எல்லாம் அதுக்கு அறிவு இருக்குது. அவைகள் சிருஷ்டி செய்யும் பொழுது என்னென்ன உண்டாகுதுங்கிறது இப்போ சொல்கிறோம். குறுக்களாக சுருக்கமாக முடித்துவதனால மற்ற உபநிஷத்தில் நாம் பஞ்சபூதங்களை வைத்துக்கொண்டு சிருஷ்டியை சொல்லுவோம். இந்த இடத்துல 3 வைத்துக்கொண்டு சொல்லுகிறோம். இருந்தாலும் தகவல் ஒன்று தான். இந்த 3 பூதங்களோ 5 பூதங்களோ அவை அறிவுடையவை. ஆனால் நாம் இங்கே பார்க்கின்ற ஆகாசம் முதலான பூதங்கள் எல்லாம் அறிவற்றவை. அறிவுடைய அந்த பூதங்களாக இருக்கின்ற அந்த பிரம்மம் அறிவுடைய அவை நாமரூபங்களை சிந்திக்கின்றன. நாமரூபங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகிட்டுருது. நீங்கள் ஏதாவது ஒரு சமையல் செய்யணும்னு யோசனை பண்ணிங்கன்னா அப்போ ஒவ்வொரு பொருளாக உங்கள் கண்ணில் வருது. அதெல்லாம் நாமரூபங்கள். அப்போ அந்த மனக்கல்லையே அதில் ஒன்றா போட்டு கலக்கி சமையல் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் புது புது ராமரூபங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. புது புது பதார்த்தங்கள் உண்டாகுது, விருந்து படைக்கிறீங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க. இப்படி தான் இந்த ஜகத்தில் இந்த 3 தேவதைகளும் சேர்ந்து கொண்டு விதவிதமான நாமரூபங்களை தானே சிருஷ்டி செய்து கொண்டு எல்லாம் உண்டாக்கியது. அதில் ஒன்று தேஷாம், அவை கலு இவ ஏஷாம் பூதானாம் 3 ஏவ பீஜானி. அப்பா அவ்விதம் நாமரூபங்களை சேர்த்து கொண்டே வரும்பொழுது திடீரென்று ஒரு 3 பூதானிகள், ஜீவர்கள் தோன்றுச்சான். 3 விதமான
பிறப்பு உடைய ஜீவர்களை அது வந்து கற்பனை செய்து தான். பூதானாம் த்ரீன் ஏவ, த்ரீன்னா 3, பீஜானி என்றால் தோன்றின. அவை எப்படிப்பட்டது? பவந்தி எப்படி இருந்தன? அண்டஜம் ஜீவஜம் உத்பிஜ்யம் இது என்றாங்க செய்திருக்குது. இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். மூன்றாக தோன்றியது அது அண்டஜம், ஜீவஜம், உத்பிஜ்யம். மூவை வந்து ஊன் போட்டுக்கணும். இவ்வாறு 3 விதமான பிறப்புகளை அது உண்டாக்கி செய்யும். இப்படி 3 விதமான சரீரங்களை அது உண்டாக்கி கொடுத்தது. யார்? இந்த 3 தேவதைகள். தேஷான்னா அவர்கள். அண்டஜம் என்றால் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கின்றவை. பாம்பு, ஓணான், ஆமை, மீன் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பறவைகள், புறா, கொக்கு, வீட்டில் இருக்கிற கோழி, இதெல்லாம் முட்டையிட்டு அதன் மூலம் உடம்பு உண்டாகுது. அது பேர் அண்டஜம். ஜீவஜம் என்ன? முட்டையை வந்து வெளியே விட்டுட்டு கரு அந்த முட்டைக்குள்ளே வளர்ந்து வெளியே வர்றது. அவ்வாறு செய்யும் பொழுதுனாகும் அத்தனையும் பிழைக்காது. முட்டையெல்லாம் இட்டுட்டு போன உடனே மற்றதெல்லாம் சாப்பிட்டு போயிடும். கோழி வீட்டில் வந்து ஒரு 10 முட்டை இட்டு அடக்காக்க வச்சோம்னா ஒரு பாம்பு வந்து 4 சாப்பிட்டுட்டு போயிடும். இயற்கையில் எத்தனையோ உயிரினங்கள் இந்த முட்டையை சாப்பிட்றதுக்குன்னே இருக்குது. அது இதுக்காக வேண்டி ஒரு குட்டியாவது பிழைக்காதாங்கிற ஒரு நம்பிக்கையினால் 10-15 முட்டை இட வேண்டியிருக்குது. அது உழைப்பு அதிகமாக இருக்குது, செலவினம் அதிகமாக இருக்குது. ஆனால் அதையே நம்ம முட்டையை விடாமல் குழந்தையாவே உண்டாக்கி வெளியே விட்டுட்டோம்னா அப்படிங்கிறதுனால கருப்பையில் வாழ்வது ஜீவஜம் அப்படின்னு பேர். இப்படி 2 விதமான பிறவிகளை இந்த 3 தேவதைகள் கற்பனை பண்ணிடுது. ஏன்னா இவங்கெல்லாம் நமக்கு தேவை. ஜீவஜமும் வேணும், அண்டஜமும் வேணும். உங்களுக்கே தெரியும், இந்த கோழிகள்லாம் முட்டை இட்டுருந்தால் தான் நமக்கு ஆம்லெட்டும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கும். இந்த ஜீவஜமெல்லாம் கர்ப்பப்பையிலிருந்து வருவதனால அதுங்களோட பசு மாடு போல் பாலெல்லாம் கறந்து கொடுக்குது. நாம் தாய் வடியிலேருந்து பிறப்பதனால தாயை விட்டு பிரிவதில்லை, தாய் கூடவே வச்சுருக்குது. முட்டையிட்ட கோழிகள் வந்து யார் முட்டை எதுன்னு தெரியாமல் மறந்துட்டு போயிடும். அது குஞ்சு பொறிச்சு வெளியே வரும்பொழுது தாய் எதுன்னு தெரியாமலும் போயிடலாம். இப்படி தான் பாம்பு, ஓணெல்லாம் வாழுது. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. பெற்றால் ஒரு குழந்தை ஒரு வேலைக்கு, சில சமயத்தில் ட்வின், சில சமயம் தவறி 3 பிறக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக 2 வளர்க்குறாங்க. 2 வருஷம் கழித்து தான் அடுத்த குழந்தையை பெற்றுக்கிறாங்க. அப்படி தான் இயற்கை தடுத்து வச்சுருக்குது. அந்த 2 வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமானோ சொல்லிக் கொடுக்கறதுனால மனிதனுக்கு புத்தி வளருது, மிருகங்களுக்கு புத்தி இல்லை. தாயோடு வளர்கின்ற காலம் ரொம்ப குறைவு. ஒரு நாய் தன்னுடைய குழந்தையோட எத்தனை காலம் வாழும்? 3 மாதம் 4 மாதம். அதுக்கப்புறம் தானாக வேட்டையாட போயிடுது. அந்த தாயும் 3 மாதம்தான் அந்த தாயோடு இருந்தது. அப்போ 3 மாதத்தில் என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? நமக்கு ஒரே மாதத்தில் உங்களுக்கு இங்கிலீஷ் பேச கற்றுக் கொடுக்குறோன்ற மாதிரி கிராஷ் கோர்ஸ் எல்லாம் அதுக்கு இருக்குதானே. அதனால் புத்தி இருந்தும் கூட கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் அந்த உயிரினங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மிருகமாக. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. ஒரு தாயிடம் பிறந்தவன் 22 வயசாகி கல்யாணம் போகிற வரைக்கும் தாய் தான் அவனுக்கு குளிப்பாட்டி தலை சீவி விடுறா. இன்றைக்கும் சோறை ஊட்டி விடுறாங்க. அப்போ 22 வயசு அப்பா அம்மா கிட்டேருந்து எவ்வளோ கற்றுப்பான். அவங்க அம்மா அப்பா அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ கற்றுக்குவாங்க. அதனால் ஜீவஜம் என்று சொல்லக்கூடிய கர்ப்பப்பையில் பிறப்பில் பிறக்கிற மனிதனுக்கு மட்டும்தான் புத்தி இருக்குது. அது காரணம் பேரண்டல் கேர், பெற்றோர்கள் எடுக்கின்ற அக்கறை. மற்ற உயிரினங்கள்லாம் பேரண்டல் கேர் ரொம்ப குறைவு இருக்குது, ரொம்ப சொற்பம். நம்மளை மாதிரி கிடையாது. கல்யாணம் பண்ணி பேர குழந்தைய பார்க்குற வரைக்கும் ஒன்றும் ஓய்வு இல்லை. அதுக்கப்புறம் 3வது ஒரு உயிரினம் பிறப்பு முறை உத்பிஜம் அப்படின்னு பேர். உத்பிஜம்னா துளைத்து கொண்டு வெளிவருதுன்னு அர்த்தம். புளியங்கொட்டையை கொண்டு போய் மண்ணில் போட்டோம்னா மண்ணை பிளந்து கொண்டு வருது. சில சமயம் பாறை பழந்து விட்டு வரதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆலமரத்தெல்லாம் பார்க்கும் பொழுது கருங்கல் கோட்டையில் கருங்கல் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் அந்த வேர் விட்டு இலைகள் தழைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் உத்பிஜம், துளைத்து கொண்டு வெளிவருவது. இப்படி 3 இருக்குது. சில உபனிஷத்தில் 4 சொல்லும். ஸ்வேதஜம் அப்படின்னு ஈரமண்லேருந்து வரக்கூடிய உயிரினங்கள். மண் சில புழுகள் பூச்சிகள் எல்லாம் பார்த்தா மண்ணை கிளறுனா அங்கேருந்து குப்பு குப்புன்னு எல்லாம் நிறைய வருது. புத்தீசல் மாதிரி, எறும்பு மாதிரி, இதெல்லாம் நம்ம ஈரமாக இருக்கிறதுல நிறைய வர்றதுனால
ஸ்வேதஜம் அப்படின்னு பேர். ஸ்வேதம்னா இந்த ஈரம் அல்லது வியர்வை. வியர்வைனா மனித வியர்வைன்னு நினச்சக்கூடாது. ஈரம் மிகுந்த இடம், கிணத்து ஓரங்க, ஆத்தங்கரை ஓரம், அப்புறம் சகதி தங்கியிருக்கிற இடம், இங்கெல்லாம் உயிரினங்கள் புழுங்கெல்லாம் புழிச்சு வர்றது பார்க்குறோம். இவ்வாறு உயிரினங்களை அந்த தேவதைகள் உடம்புகளை தயார் பண்ணிச்சான். இப்போ உடம்பெல்லாம் ரெடி. என்ன உடம்புகள்? முட்டையிலேருந்து வர உடம்பு, தாய் கருப்பையிலேருந்து வர உடம்பு, அல்லது இந்த விதையிலேருந்து வரக்கூடிய செடி கொடிகள் எல்லாம், இது மாதிரி உடம்புகள்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உடம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, அதில் வீடு கட்டியாச்சு, உள்ளே குடி போகிறது ஆள் வேணும் இல்லை? இப்போ ஜீவ சிருஷ்டி வேணும். இவங்கெல்லாம் யார், இதுக்குள்ளே யார் போக போகிறாங்க, அது எப்படி செய்து அப்படிங்கிறதே பார்ப்போம். உயிரினங்கள் 3 வழிகளில் பிறக்கின்றன. அவை முட்டையிலிருந்து பிறப்பவை, கருவிலிருந்து பிறப்பவை, அதை கர்ப்பத்திலிருந்து வருபவை, முளைத்து பிறப்பவை என்று. இப்போ ஜீவ சிருஷ்டி. அதுக்குள்ளே யார் போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடம்பெல்லாம் ஒரு போக பூமி. இந்த உடம்பு நமக்கு உள்ளே இருக்கிற நமக்கு போகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பூமி. இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் நம்ம உணவெல்லாம் சாப்பிட்டு ஆஹா எவ்வளோ ருசியாக இருக்குதுன்னு சொல்கிறோம். போகத்தை அனுபவிக்கிறதுக்கு இது வந்து போக ஆயதம்னு பேர். போக ஆயதனம். வெளியே இருக்கிறது போகம். போகம் போக ஆயதனம். உள்ளே இருக்கிறவன் போக்தா. இந்த போக்தா இப்படி உள்ளே போனான் அப்படின்னு பார்த்தா, இந்த பிரம்மம் தான் இந்த போகங்களையெல்லாம் உண்டு பண்ணிட்டு தானே போக்தாவாக உள்ளே போச்சு. தானே ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் உள்ளே போச்சு அப்படிங்கிறத இப்படி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். பிரம்மம் தொடக்க முடிவில்லாதது, அது பிறப்பற்றது. இந்த சரீரங்களும் என்னைக்குன்னு சொல்ல முடியாது. சிருஷ்டி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதுவும் அனாதி காலத்திலிருந்து. அதுக்குள்ளே புகுந்த ஜீவனும் ஜீவாத்மாவாக அந்த பிரம்மம் உள்ளே நுழைந்த போது அதுவும் அனாதி காலம். இதுக்கு கணக்கே கிடையாது. இந்த அனைத்தும் இந்த சரீரங்களும் சரீரத்துக்குள்ளே இருக்கிற சரீரியும் இது ரெண்டையும் உண்டு பண்ண பிரம்மம் 3மே அனாதி காலத்திலிருந்து இருக்கின்றன. பிரம்மம் சத்தியம், மீதி போகமும் போக்கியமும் ஆகிய ஜீவனும் இந்த உலகமும் மித்தியாக்கள். 2மே சத்தியம் மித்தியாவும். சத்தியம் இருந்தால் மித்தியா இருக்கும், மித்தியா இருந்தால் சத்தியம் கட்டாயம் இருக்கும். எனவே அவர் சொல்கிறார், அக்ரே ஆசீத், முன்பே இருந்தன என்று சொல்கிறார். இவ்வாறு பிரம்மம் தானே போக்தாவாகவும் தானே போக்கியமாகவும் மாறிவிட்டது. இந்த சரீரமும் பிரம்மம், இந்த உலகமும் பிரம்மம். இந்த சரீரத்துக்குள் இருந்த அறிவு தத்துவம் என்று ஒன்று அனுபவிக்கிறதே, அதுவும் பிரம்மம். ஜீவர்களையும் உலகத்தையும் நாம் சத்பிரம்மத்தில் அடக்க வேண்டும் என்று சங்கரர் சொல்கிறார். ஏனென்றால் 2த்தையும் அவர் தான் படைத்தார். ஜீவர்களையும் அவர் தான் படைத்தார், உலகத்தையும் அவர் படைத்தார். அப்படி படைத்தார்னா தன்னுடைய சங்கல்பத்தை வெளிப்படுத்தினார். புதுசாக படைத்தார்னா இல்லை, ஏற்கனவே இருந்த சிருஷ்டியில் கல்பத்தில் முடிந்த பிறகு, பிரளயத்தில் பிறகு அவற்றை நினைத்து பார்த்து, அதை தான் ஈக்ஷத அப்படின்னு சொல்கிறோம். நினைத்து பார்க்கும் பொழுது அவையெல்லாம் ஒன்று ஒன்றாக நினைவுக்கு வருகிறது. அந்த நினைவுக்கு வருவது ஒரு பகுதி ஜீவனாகவும் இன்னொரு பகுதி ஜகத்தாகவும் இருக்கிறது என்று பார்க்கணும். இப்போ நம்ம 2த்தையும் நாம் திருப்பி பிரம்மத்தில் அடக்கணும். எப்படி வந்ததோ அதை திருப்பி கூட அடக்கணும். இப்போ நாம் என்ன பண்ணணும்? உலகத்தை பிரம்மமாக பார்க்கணும், இந்த ஜீவனத்தையும் பிரம்மமாக பார்க்கணும். அது எப்படின்னு பார்ப்போம். மாயையிலிருந்து நாமரூப அம்சங்களாகத்தான் ஜீவர்களும் உலகங்களும் தோன்றின. நாமரூபங்கள் தானே. ஜீவன் மட்டும் நாமரூபம் இல்லையா? உலகம் நாமரூபம்னா ஜீவனும் ராமரூபம். எப்படி நாமரூபம்னு சொல்கிறீங்க? இந்த அக்னி, ஆபக, பிருத்வி என்பதெல்லாம் என்ன? நாமரூபம் தானே. அதனுடைய நாமரூபங்கள் குட்டி போட்ட நாமரூபங்கள் தானே ஜீவர்களாகவும் உலகங்களாகவும் இருக்குது. அப்போ எல்லா ஜகத்துமே இப்போது நாமரூபங்கிற ஒரு மூட்டையில் போட்டுட்டோம். சரி, நாமரூபம்னு ஒரு மூட்டையில் போட்டோம்னா பிரம்மன் தனி மூட்டை இருக்குதான்னு? இல்லை. நாமரூபங்களெல்லாம் பிரம்மத்திலேருந்து தோன்றியதுனால பிரம்மத்தில் அதாவது லயமாகும், பிரம்மத்திலே போய் தோன்றி மறையும் என்று இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பிரம்மம் தான் ஜீவனாகவும் ஜகத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இன்னொரு புது வார்த்தையை சங்கரர் சொல்கிறார், சிதாபாசன். இந்த நாமரூபமான ஜீவர்கள், அவர்களுக்கு சரீரம் 3 இருக்கிறது. காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் என்று. இந்த ஸ்தூல சரீரமெல்லாம் இந்த அன்னம்னு சொல்லக்கூடிய அந்த தேவதையிலேருந்து உண்டாச்சு. மற்றும் இந்த அக்னி, ஆபக என்பதிலிருந்தெல்லாம் சூக்ஷ்ம சரீரங்களும் உண்டாகியிருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த சரீரத்துக்குள்ளே இந்த சரீரங்கள்லாம் ஜடம். இதுங்களுக்கு ஒன்றும் அறிவும் கிடையாது. இந்த உலகத்துக்கு எந்த அறிவும் கிடையாது, இந்த சரீரத்துக்கு அறிவும் கிடையாது. பிரம்மம் பார்த்துச்சு, இந்த தேவதையை உண்டாக்கி அவங்களுக்குள்ளே நான் உள்ளே புகுந்து
அறிவை கொடுத்து இவங்களும் நாமரூபங்களை தான் உண்டாக்கி ஜீவர்களின் உலகத்தை உண்டாக்குனேன், அதுக்கும் பாவம் அறிவு இல்லாமல் இருக்குது, சரி நானே அதுக்குள்ளே போவேன் அப்படின்று அது எல்லா சரீரத்துக்குள்ளேயும் நுழைந்தது. நுழையும் பொழுது அது ஒரு சில இடத்துல மட்டும்தான் தன்னுடைய தன்மை அப்படியே வெளிப்படுத்துது. பிரம்மத்தினுடைய தன்மை என்ன? சேதன சக்தி, சைதன்யம். அது அந்த சைதன்யம் இந்த சரீரத்துக்குள்ளே போனோம்னா போன இடத்துல அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. இந்த கருந்தொலைன்னு சொல்கிறாங்க. இந்த தலைமுடி கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் சூரிய வெளிச்சம் இதில் படும்பொழுது அந்த ஒளி முழுக்க அப்படியே இந்த தலைமுடி உறிஞ்சிக்குது. உறிஞ்சிக்கிறவங்க லலிய வெளிச்சம் இருப்பதே தெரியல. ஆனால் இது நரைச்சி பண்ண முடியும்னு சொன்னால் அதில் சூரிய வெளிப்பட்டு பிரதிபலிக்குது, அதனால் வெள்ளையாக தெரியுது. வெள்ளை முடிக்கும் கருப்பு முடிக்கும் என்ன விஷயம்னா, கருப்பு முடி சூரிய ஒளியை உறிஞ்சிக்குது, வெள்ளை முடி சூரிய ஒளியை பிரதிபலிச்சிருது. பிரதிபலிக்கிறதுனால வெள்ளையாக தெரியுது. ஏன்னா ஒளி வெள்ளை, பிரதிபலிப்பு இருக்கிறது வெள்ளை. இந்த வெள்ளை போய் கருப்புக்குள்ளே போய் உள்ளே போய் மறைஞ்சதுனால வெளியே இல்லாதனால இருட்டாக இருக்குது. இப்போ இருட்டுங்கிறதும் கருப்புங்கிறதும் ஒன்று தான். சரி, இப்போது இந்த பிரம்மம் இந்த சரீரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே, இந்த ஸ்தூல சரீரத்தை போன உடனே கருப்பு உடம்புல போயிட்டு ஒளி மறைஞ்சா மாதிரி மறைஞ்சு போச்சு. ஆனால் இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் புத்தின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகும்போது மறையில் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடுது. இப்படி நினச்சி பாருங்கள், கருப்பு முடி தலையில் கண்ணாடி ஒன்று வச்சிட்டோம்னா, சூரிய ஒளி பட்டோம்னா இந்த எல்லா தலைமுடியும் கருப்பு இந்த சூரியனை உறிஞ்சிக்கும். ஆனால் அந்த கண்ணாடி பில்லை மட்டும் படிச்சுன்னு கண்ணை காட்டும். அதுபோல் இந்த சரீரத்தில் பிரம்மம் இந்த ஸ்தூல உடம்பில் அது இருக்கிற இடம் தெரியாமல் சத்தாக மறைஞ்சிருக்குது. ஆனால் அதனுடைய சித்து மட்டும் என்ன ஆகுது, இந்த புத்தியில் பட்டு பிரதிபலிக்குது. பிரதிபலிக்கும் போது என்ன கிடைக்குது? பிரம்மத்தினுடைய அதே சைதன்யம் பிரதிபலிப்பிருந்து வரும்போதும் சைதன்யமாக இருக்குது. அதனால் பிரதிபலிக்கிறதும் சைதன்யம்தான், பிரதிபலிப்பதற்கு காரணமாக இருந்த பிரம்மமும் சைதன்யம்தான். ரெண்டுத்துக்கும் வேற்றுமையே கிடையாது. இருந்தாலும் ஒரு வேற்றுமை இருக்குது. அந்த பிரம்ம சைதன்யம் எங்கும் வியாபித்திருப்பது. ஆனால் இந்த பிரதிபலிக்கிற சைதன்யம் ஒரு சரீரத்துக்குள்ளே இருப்பது. அதனால் ரெண்டு இருப்பது போல நமக்கு தெரியுது. எப்படி வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தரையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடங்களில் இருக்கிற தண்ணீரில் பிரதிபலிக்கும் போது ஒவ்வொன்றிலும் தனித்தனி சந்திரன் இருப்பது போல இருந்தாலும் அதெல்லாம் பொய்யான சந்திரன், இருப்பது ஒரு சந்திரன் தான். இதெல்லாம் பிரதிபலிப்பு சந்திரன். அதுபோல் ஒவ்வொரு சரீரத்திலும் அந்த பிரம்ம சைதன்யம் பிரதிபலித்து நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அறிந்து கொண்டிருக்கிறதே, அது பெயர் தான் சிதாபாசன். அவன்தான் பிரமாத்துரு, அவன்தான் அகங்காரம், அவன்தான் நான் இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்க மனிதன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனிதா, உன்னுடைய அறிவு உண்மையில் பிரம்மத்தினுடைய அறிவு. பிரம்மத்தினுடைய அறிவுன்னா பிரம்மம் கொஞ்சம் பிச்சு கொடுக்கல, பிரம்மம் தான் இங்கேயும் அறிவாக இருக்கிறது. அது நீ தெரிந்து கொண்டால் அக்கணமே நீ பிரம்மமாகி விடுகிறாய். இந்த ஜீவனது சேதனம் ஒரு கேள்வி, பிரம்மமா அல்லது இல்லையா? ஜீவன் உடம்பிலிருந்து வருகின்ற அந்த அறிவாக நீ பார்த்தினால் அது பிரம்மம் அல்ல, அது ஜீவாத்மா என்று சொல்லலாம். ஆனால் அதன் காரணம் என்னன்னு பார்க்கணும். எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோம்னு சொன்னால் அது பிரம்மம்னு சொல்லலாம். ஒரு பொருள் பார்சல் வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டு அட்ரஸ் போட்ட உடனே அந்த பொருள் இந்த வீட்டுக்கு சொந்தம்னு சொல்கிறோம். ஆனால் அது வெளியே வந்தது எங்கேன்னு பார்த்தோம்னு சொன்னால் உற்பத்தி இடம் வேறு இடமா இருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு சொந்தம்னு சொன்னோம்னா அது பிரம்மம். ஆனால் வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சுன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு சொந்தம், அதனால் இது ஜீவாத்மா என்று பெயர். இப்போ நானே வெளியே இருந்தேன்னு சொன்னால் பரமாத்மா, இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னா நான் ஜீவாத்மா. ஒரே ஆத்மா தான், இருக்கின்ற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பெயர். அந்த சைதன்யம் எங்கும் இருந்தால் அது பிரம்மம், அது உடம்புக்குள் இருந்தால் அது பேர் ஜீவாத்மா என்று பெயர். அதுவும் சேதனமுடையது. அடுத்த மந்திரம், சேயம் தேவதை ஈக்ஷத ஹந்த அகம் இமாஸ்திஸ்ரோ தேவதா அனேன ஜீவான் ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி இது என்று சொல்லுது. என்ன சொல்லுது? நல்லது, அதே சொல்லுது. ஓகே. யார்? இந்த 3 தேவதைகளாக இருந்தது அந்த பிரம்மம் நல்லது அப்படின்னா இங்கே எப்படின்னா ஹந்த அப்படின்னு அர்த்தம். இது பேர் நம்ம சொல்லும்போது ஹந்த குட், ஓகே நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சமஸ்கிருதத்தில் ஹந்த நான் நல்லது,
இந்த 3 தேவதைகளிலும் நானே உள்ளே சென்று ஜீவாத்மாவாக புகுந்து கொள்வேன். புகுந்து கொண்டு அவர்களை கொண்டு பெயர் மற்றும் உருவங்களாக நாம ரூபங்களாக வெளிப்படுவேன் என்று பிரம்மன் நினைத்தது. இதுதான் இந்த மந்திரம். அயம் சஹ அயம் தேவதா ஈக்ஷத. அந்த 3லும் இருக்கின்ற அந்த பிரம்மம் ஆலோசித்தது. ஓகே, அகம் இமாஸ் திஸ்ரோ தேவதா அனேன ஜீவாத்மனா அனுப்பிரவிஷ்ய. இந்த 3 அக்னி ஆபக நிலம் என்று சொல்லக்கூடிய 3லும் நானே இருந்து அவற்றுக்கு அறிவு கொடுத்து நான் ஜீவாத்மனாக இருப்பேன் என்று முதல் 3 ஜீவாத்மனை உண்டாகுது. அந்த 3 ஜீவாத்மாக்கள் ஏகப்பட்ட ஜீவாத்மாக்களை உண்டாகுது. நாமரூபங்களை விவகாராணி வியாகரவாணி என்றால் மேலும் மேலும் நாமரூபங்களை உண்டாக்குகிறது என்று அவர் சொல்கிறார். மாயையில் உதித்த இந்த நாமரூபங்கள் யாவும் முன்பு கல்பத்தில் இருந்தது தான், புதுசாக எதுவும் சிருஷ்டிக்க பண்ணல. இந்த சிருஷ்டி என்பது புதிதல்ல, அனாதி. இங்கத்தில் தேவதா என்று சொல் வருது இல்லையா, நான் 3 தேவர்களிலும் சேயம் தேவதா ஈக்ஷதுன்னு சொல்லுது. அந்த தேவதா என்ற வார்த்தையை சங்கரர் சொல்கிறாரு, அது ஒரு பெண்பாலுங்கிறார். பெண்பால் ஆண்பால்னால் உங்களுக்கு தெரியும். சங்கரன்னா ஒரு ஆணுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, சங்கரி அப்படின்னு சொன்னால் பெண்புன்னு சொல்லிக்கிறீங்க. அப்போது ரீ இன்னு அப்படின்னு மாறும்பொழுது உங்களுக்கு தெரிகிற மாதிரி சமஸ்கிருதத்துலேயும் சில சொற்களை சொன்ன உடனே அது பெண்பால்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்கிலீஷ்லேயும் அப்படி தான். ஒரு ஷிப் வந்துடுச்சுன்னு சொன்னால் டிட் ஷி கம் அப்படின்பாங்க, அவள் வந்துட்டாளா அப்படின்னு. என்னது இவங்கிறாளே அப்படின்னு. அது ஆர்பரில் போர்ட்ரஸில் பேசுகிறாங்க, கப்பலை பற்றி சொல்கிறாருங்க அப்படின்னு. கப்பலை அவள்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அது வழக்கு. இப்போ தேவதா பெண்பால், பிரம்மம் ஆண்பாலும் இல்லை பெண்பாலும் இல்லை. எதுக்காக இப்படி ஆண்பாலாக ஒரு இடத்துல சொல்லுது பிரம்மத்தை, தேவதை என்னும்போது பெண்பாலாக சொல்லுது அவள் அப்படின்னா இதில் விவஸ்தை இல்லைன்னு அர்த்தம். இங்கே பிரம்மத்திற்கு ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அது அலியும் அல்ல, அது சுத்த சைதன்யம்னு காட்டுறதுக்காக என்று இந்த தேவதாங்கிற வார்த்தை சங்கரன் நமக்கு விளக்கிறார். இந்த உபனிஷத் பிரம்மத்தை பாலினம் பிரித்து காட்ட மறுக்கிறது. ஆனால் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க கடவுள் ஆணுன்னு, தேவலோகத்தில் இருக்கும் பிதா என்று தான் சொல்கிறாங்க. அந்த ஓவியத்தில் வரைகிறது பார்த்தா வெள்ளை தாடியோட தலை நிறைச்சி வயசானவராக போடுறாங்க, பாவமாக இருக்குது. ஆனால் சில மதங்களில் பார்த்தோம்னா அவர் என்றும் அழகான குமரன் என்று முருகனாக காட்டுது. இது ஆணாகவும் காட்டுறாங்க பெண்ணாகவும் காட்டுறாங்க. சில தேவதைகள் பெண்ணுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இதெல்லாம் முடியல, மரியாள் தான் முக்கியம் அப்படின்னு சூசையப்புறம் மரியாளுன்னு தான் தேவதையாக பார்க்குறாங்க. இது மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுனால இங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லை. அது மாயையில் தோன்றிய உங்களுக்கு தான் அதெல்லாம், மாயையை உண்டாக்கி அதற்கு அதெல்லாம் கிடையாது என்று அவர் சொல்கிறார். அதற்கு சொல்கிறார், இந்த அக்னி நீர் நிலம் முதலான கற்பனையில் உண்டாகின இந்த பூதங்களுக்கு இவர் புகுந்து அவற்றுக்கு தேவதா சக்தி கொடுப்பதனால அவற்றை சிந்திக்கும் ஆற்றல் கிடைக்கிறதுனால அது நாமரூபங்களை உற்பத்தி பண்ணுன்னு சொன்னோம். அதுக்கு ஒரு டீக்காக்காரர் எழுதியிருக்கிறாரு, அதாவது சங்கரனுடைய உரைக்கு பதிலெழ உரை எழுதினவர், நிர்விகல்ப சின்மாத்ரா தேவதா என்று அவர் சொல்கிறாரு. அந்த தேவதாக்கள்னால் நம்ம பார்க்குற நெருப்பும் நீரும் அல்ல, அந்த தேவதைகளுக்கு அந்த பேர் கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். அதனால் அவங்க தகதக நெருப்பு மாதிரி எரிவாங்க, சினிமாவில் வேணால் காட்டிடுவாங்க. அவர் தண்ணின்னா தண்ணி மாதிரி இருப்பார் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஒரு பேர் பேர் நம்மள பேர் அக்னின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இங்கிலீஷ்லலாம் சில பேர் பீட்டர்னு பேர் வைப்பாங்க. பீட்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பீட்டர்னா கல்லுன்னு அர்த்தம், பெட்ரோல்னா கல், கல் உடச்சி வெளியே இருக்கிறதுனால பெட்ரோல்னு அதுக்கு பேர். கல்லில் செய்கிறது பீட்டர் பெட்டர் அப்படின்ற வார்த்தை உண்டு. கல் ஆயிடுச்சுன்னா பெட்ரிஃபிகேஷன்னு சொல்கிறோம். இப்போ அங்கேயும் கல்லுன்ற பேர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு மண்ணுன்னு பேர். ஏன் மண்ணுன்னா அது பிறந்த குழந்தைங்களாம் செத்து போச்சு, இதாவது பிழைக்கணுன்னு மண்ணுன்னு பேர் வச்சாங்களாம். சில பேர் குப்பையில் போட்டு எடுத்து குப்பாத்தா அப்படின்னு பேர் வைப்பாங்க. இதெல்லாம் குப்பை மண் கல் தண்ணி அப்படிலாம் இருக்கும். ஜலஜா அப்படின்ற பேர் வைக்கிறோம். ஜலம்னா தண்ணி, தண்ணியில் பிறந்தவ அதனால ஜலஜா. சைந்தவின்னு ஒரு பேர். சிந்துன்னா கடல், கடல்லேருந்து பிறந்தது உப்பு தான், அதனால் இதுக்கு சிந்து சைந்தவின்னா உப்புன்னு கூட அர்த்தம். சைந்தவின்னு பேர்லாம் இப்போ வச்சுக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இந்த தேவதைக்கு அக்னி ஆபக
அன்னம்னு பேர், அவ்வளவுதான். ஆனால் அது அறிவோடைய நம்மளை மாறி, ஏன்னா பிரம்மம் அதில் பிரதிபலிக்குது. அதனால் அந்த தேவதெல்லாம் நிர்விகல்ப, நான் உலகம் என்று வேறுபடாத நிர்விகல்பமாக இருக்கின்ற அறிவு மாத்திரமான தேவதா. அப்படின்னா அது பிரம்மம் தானே? ஆமாம், பிரம்மம் தான். ஆனால் இப்போ மூணாக தெரியுது, நிர்விகல்பம், சின்மாத்திரா, தேவதா. ஏன்னா ஒன்றுத்துக்கும் எண்ணங்களை உண்டாக்குவதற்கு நாமரூபங்களை உண்டு பண்ணுற சக்தி வந்துருக்குது. ஆனால் அவை சிருஷ்டி செய்ய போகின்றன என்று சொல்கிறார். இப்போ சிருஷ்டியை பற்றி நம்ம கொஞ்சம் வேகமாக பார்த்துடுவோம். இந்த சிருஷ்டியில் 2 பிரிவு. ஒன்று போக்தா, இன்னொன்று போக்கியம், இல்லைன்னா திருக்கு, திருஷ்யம், எப்படி வேணால் பேசிக்கலாம். சேதனம், ஜடம் அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம். இன்னும் கூட நீங்கள் பேசுகிறதுன்னு நீங்கள் பேசிக்கலாம். சரி, இப்படி தான் இருந்துட்டு போட்டோம். ஒன்று அறிவுடையது, இன்னொன்று அறிவற்றது. ரெண்டுமே சிருஷ்டியில் அடங்கும். சிருஷ்டி எங்கேருந்து வந்தது? மாயாவில். மாயா எங்கேருந்து வந்தது? பிரம்மத்திலேருந்து வந்தது. பிரம்மத்தினுடைய சிந்திக்கும் ஆற்றலுக்கு மாயான்னு பேர். அந்த சிந்திக்கும் ஆற்றலிலிருந்து 2 விதமான சிந்தனைகள் பிறந்தன. ஒன்று அனுபவிப்பவனாகவும், இன்னொன்று அனுபவிக்கப்படுவதாகவும், அறிபவனாகவும், அறியப்படும் பொருளாகவும், அறிவுடையதாகவும், ஜடமாகவும் மாறிச்சு. இது எப்படி மாறிச்சு அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நமக்கு வேண்டியது பஞ்சபூதங்கள். முதல்ல இந்த மாயையில் பஞ்சபூதங்கள் உண்டாகுது. அந்த பஞ்சபூதங்களெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறதுனால சூக்ஷ்மமாக இருந்து, முந்தைய கிளாஸில் நான் சொன்னேன், இந்த நூலோட காமிச்சேன், சூக்ஷ்மமாக இருக்கும், அப்புறம் ஸ்தூலமாக இருக்கும்னு சொன்னேன். இந்த சூக்ஷ்மமான நிலையில் இந்த பஞ்சபூதங்களில் 3 குணங்கள் இருக்குது இல்லையா? அதனால் முதல்ல சத்துவ குணம் எடுத்துக்கும். சத்துவங்கிறதால அறிவுன்னு அர்த்தம். இந்த அறிவுடைய சத்துவ குணமுடைய பஞ்சபூதங்கள் ஆகாசம், வாயு, அக்னி, நீர், நிலம். ஆவா, ஆனி, நீ, இப்படி வச்சுக்கோம். இதெல்லாம் யார்? இப்போ அறிவுடையவை, சத்துவம். அப்போ இந்த 2த்தில் எதுவாக இருக்க முடியும்? போக்தா அல்லது சேதனமாக தான் இருக்க முடியும். ஏன்னா இது அறிவுடையது. இந்த அறிவுடைய போக்தா உண்டாக்குறதுக்கு முதல்ல சத்துவ குண பஞ்சபூதங்களை வைத்துக்கொண்டு என்னென்ன பண்ணுதுன்னு சொன்னால், மனதை உண்டு பண்ணுகிறது. அந்த காரணம் வெறும் மனம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? 5 புலன்கள் வேணும். அதனால் ஞானேந்திரியம் உண்டாக்குது. இதெல்லாம் நாமரூபங்கள். சும்மா நாமரூபங்கள் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஜபம் பண்ணுற மாதிரி அவர் ஜபம் பண்ணுறார். இப்போ சத்துவம் முடிஞ்சுதா? அப்புறம் ரஜஸ். ரஜஸ்லேயும் அதே 5 பூதங்கள் இருக்குது. ஆகாசம், வாயு, அக்னி, நீர், நிலம். சரி, இதுலேருந்து மொத்தமாக சேர்த்து பிராணன் உண்டாகுது. தனித்தனியாக ஒவ்வொரு பூதமும் ஒன்று தனித்தனியாக இருந்து கர்மேந்திரியங்கள் உண்டாகுது. இது அறிவுங்கிறதுனால மனமும் அறியும் தன்மை சேதனத்தை அடையுது. ஞானேந்திரியங்களும் அறிவை திரட்டி கொடுக்குற கருவிகளாக உதவுது. இந்த ரஜஸ் எப்பவுமே இயக்கம். இது அறிவூக்கம் உடையது, இது செயல் ஊக்கம் உடையது. இந்த செயல் இருக்கிறதுனால இந்த மாயையில் செயல் தன்மையை நாமரூபனாக என்னென்ன செய்யலான்ட்டு அது கற்பனை பண்ணி பார்க்குது.
அப்போ கற்பனை பண்ணும்போது நான் நடப்பேன், நான் எடுப்பேன், நான் பேசுவேன், நான் மலம் கழிப்பேன், நான் இனவிருத்தி செய்வேன்லாம் அது நினைக்கும் பொழுது கர்மேந்திரிகளாகிடுச்சு. சரி, இத்தனை செய்தனுக்கு சக்தி வேணுமே, அதனால் இந்த ஆற்றலாக நானும் இருப்பேன் என்று பிராணன் ஆயிடுச்சு. இப்போ சத்துவத்திலிருந்து மனமும் ஞானேந்திரியமும், ரஜசிலிருந்து பிராணனும் கர்மேந்திரியம், ஒவ்வொன்றிலையும் இந்த 5 பூதங்கள். இப்போ தமஸ், இதிலே அதே ஆகாயம், வாயு, அக்னி, நீர், நிலம், இவங்க என்ன பண்ணுறாங்க, தனக்குள் தானாக கலந்து கொள்கின்றன என்று சொல்கிறோம். இது பேர் பஞ்சீகரணம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சமஷ்டியாக பிராணன்னு சொன்னோம். இது சமஷ்டியாக இல்லாமல் ஒன்றில் ஒன்று கலக்கிறாங்க. இந்த மிக்சிங் நடக்குது. இந்த மிக்சிங் நடக்கிறது பஞ்சீகரணம்னு பல கிளாஸில் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை கேட்டுக்குங்க. இப்பொழுது பஞ்சீகரணம் என்ற முறையில், ஆனால் சாந்தியோக குணமத்தில் இந்த 5 பூதங்களெல்லாம் 3 மட்டும். எனவே அது திரிவீகரணம்னு பேர் உண்டு. எப்படி இருந்தாலும் இந்த அடிப்படை தத்துவம் இது ஒன்று தான். இது கலந்து உண்டாகும் பொழுது நமக்கு சமஷ்டி வியஷ்டின்னு எதுவும் இல்லை, ஸ்தூலமான பொருட்கள் உண்டாகின்றன. ஸ்தூல பஞ்சபூதங்கள் இதெல்லாம் என்ன, இங்கே பார்க்குறதெல்லாம் சூக்ஷ்மம். இதுவும் சூக்ஷ்மந்தான். ஆனால் இது கலந்த உடனே வெளிவரதெல்லாம் ஸ்தூலமாயிடுச்சு. ஸ்தூல 5 பூதங்களும் வந்துடுச்சு. இப்போ நம்ம பார்க்குற ஆகாயம், நம்ம மேலே வீசுகின்ற காற்று, நாம் பார்க்கின்ற ஒளி, நம்ம அருந்துகின்ற நீர், நம் உடம்பு, இதெல்லாமே ஸ்தூல பஞ்சபூதங்கள். எங்கேருந்து வந்தது? தாமச குணமுள்ள சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள். இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் யார்? பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பங்கள், அவருடைய கற்பனையில் வந்தது. இது மாயைன்னு சொன்னால் கூட மாயை யார்? பிரம்மம். பிரம்மம் ஆகாசமாகவும் வாயுவாகவும் அக்னியாகவும் தாமசமாக இருந்து கொண்டு ஸ்தூலமாக ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் யார்? இதெல்லாம் போகம், இதெல்லாம் போக்கியம், இதெல்லாம் போக்தா. இந்த கூட்டம் மனம், அந்த கரணம், ஞானேந்திரியம், பிராணன், கர்மேந்திரியம் எல்லாம் சேர்ந்து சூக்ஷ்ம சரீரமாக மாறின. இந்த தமசிலேருந்து வந்ததெல்லாம் சேர்ந்து ஸ்தூல சரீரமாக மாறின. இந்த ஸ்தூல சரீரம் தான் அண்டஜம், உத்பிஜம், அதுபோல் கர்ப்பஜம் என்று சொல்லக்கூடிய ஜீவஜம்னு சொல்லியா, இந்த மாதிரி இந்த 3 விதமான பிறவிகளையும் உடம்புகின்ற உடம்புகளை இது உண்டாக்கிச்சு. இப்போ புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இங்கே மாயாவிலிருந்து போக்தா எப்படி உண்டானா, போக்கியம் எப்படி உண்டானா. இது சத்துவமும் ரஜசும், இது சமஸ். 3மே மாயா. மாயா எது? பிரம்மம். இப்போ ஜடமாகிய உலகமெல்லாம் யார்? பிரம்மம். ஜீவனில் இருக்கக்கூடிய அறிவு தத்துவமும் சூக்ஷ்ம சரீரமும் யார்? மனம், புத்தி எல்லாம் அதுவும் பிரம்மம் தான். இங்கே பிரம்மத்தை தவிர ஏதும் இல்லை. பிரம்மத்தை அறிந்தால் அனைத்தும் அறிந்து கொண்டவர்களாகும் என்று சொன்னதுக்கு இதுதான் அர்த்தம். இவ்வாறு நாம் சிருஷ்டியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சில விளக்கங்களை பார்ப்போம். இந்த பிரம்மம் என்பது சிருஷ்டிக்கு முன்னாடி சைதன்யமாக சத்ரூபமாக இருந்தது, சத் மாத்திரமாக இருந்தது. அந்த சத்து ஜடமல்ல, சித்து. அதுக்கு அளவு இல்லை, அதனால் அளவற்றது அனந்தம். இப்போ சச்சிதானந்தமாக இருந்தது அந்த பிரம்மம். ஆனால் மாயை துணையினால் பலவாக ஆயிடுச்சு. இப்போ பலவாக ஆகும் பொழுது என்னாச்சு? போகமாகவும் போக்தாவாகவும் பிரிஞ்சிருச்சு. இந்த போகத்தில் ஜடமாக இருக்கிறதுனால அதனுடைய சத்துவ அம்சம் மட்டும் தெரிகிறது. தன்னுடைய சித்தம்சத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுனால இந்த சூக்ஷ்மமாக இருக்கிற இந்த போக்தாக்களுக்கு உள்ளே புகுந்து புத்தியில் பட்டு அறிவை உண்டாக்கி சேதனமாகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிரச்சனை வரக்கூடாது. இந்த சாந்தோக்கியம் என்ன சொல்லுது? இந்த 3 பூதங்களை உண்டாக்கும் போதே தேவதான்னு பேர் வச்சிருச்சு, அறிவுடையதுன்னு சொல்லி. அதனால் அறிவுடையதுன்னு வந்தது எல்லாமே அறிவாக தான் இருக்க முடியும். இப்போது சொல்லுங்கள், நீங்களெல்லாம் மனிதர்கள், உங்களுக்கெல்லாம் புத்தி இருக்குது, அதில் அறிவு இருக்குதான்னு கேட்டால் நிச்சயமாக அறிவு இருக்குதுன்னு சொல்வீங்க. அந்த அறிவு யாருடையதுன்னு கேளுங்க. என்னுடையதுன்னு சொல்லிங்கன்னா உங்கள் புத்தியை சொல்கிறீங்க. புத்தியில் இருக்கிற அறிவு யாருடையதுன்னு கேட்டிங்கன்னா அது பிரம்மத்துடையதுன்னு. இப்போ பிரம்மம் இருக்கும் இடம் எங்கேன்னு கேட்டோம்னா அனைவருடைய புத்தியிலும் தான். புத்தி என்ற குகையில் அவர் தீபமாக ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் குட்டி குட்டிக்கு தீபமாக ஆயிட்டாரா? இல்லை. பிரதிபலிப்பு அங்கே நடப்பதனால அங்கே இருப்பது போல் ஒரு எண்ணம், ஒரு கருத்து நமக்கு ஏற்படுகிறது தவிர
புத்தியின் அளவாக இல்லை. அது அகண்டாகாரமாக பெரிதாக அளவற்றதாக இருக்கிறது. ஆனால் நமக்குள்ள புத்தி அறிவு இவ்வளோதான் இருக்கிறதுனால அதில் இருக்க அறிவும் பிரம்மத்தின் அறிவும் சேர்த்து நம்ம புத்தியின் அறிவு அளவு தான் பிரம்மம் இருக்கிறதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் புத்தியின் அளவு போல தெரிகிறது, ஆனால் அது அளவற்றது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்? நான் அளவுடையவனா அளவற்றவனா? அதை சொல்லுங்கள் சார். புத்தியை நானுன்னு நீ நினச்சினா நிச்சயம் அளவுடையவன். நீ புத்தியை நானுன்னு சொல்ல உடனே புத்தி இருக்கிற உடம்பு உனதாகிடும். அப்புறம் உடம்பளவு நீ சுருங்கிடுவேன். அப்போ உடம்பளவு சுருங்கின உடனே அந்த உடம்பால் எவ்வளோ சம்பாதிச்சியோ அவ்வளோ செல்வம் தான் உனக்கு சொந்தம். ஆனால் நான் யார் என்பதை சரியாக கண்டுபிடித்து புத்தியில் பிரதிபலித்து கொன்ற பிரம்மம் நான் என்று தெரிந்து கொண்டால் அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அதை தெரிந்து கொண்டால் நீ அளவற்றவன், எல்லா உடம்புக்குள்ளும் இருப்பவன், எல்லா உலகத்திற்கும் நீதான் காரணம். இந்த தேவதைகளுக்கெல்லாம் நீதான் காரணம், இந்த உடம்புகளுக்கெல்லாம் நீதான் காரணம், இந்த 7 உலகுகளுக்கெல்லாம் நீயே காரணம் என்று தெரிந்து கொண்டால் உன்னுடைய தெரிவதற்கு தான் வித்தியாசமே தவிர நீ தெரிய இஷ்டப்பட்டாய் தெரிஞ்சுக்க, இல்லைன்னா இந்த புத்திக்குள்ளே இருந்துட்டு புத்திப்படும் பாடை நீ அனுபவி என்று இந்த சாந்தோக்கியம் நமக்கு சொல்லுது. இந்த தேவதாக்களில் பிரதிபலிக்கின்ற சைதன்யம் அவை சங்கல்பித்தது ஹந்த, நான் சும்மா இருப்பதா, நான் சிருஷ்டிக்க வேண்டாமா என்று நினைத்து அது 3ஆக பிரிந்து 3 ஆத்மாவாக உள்ளே புரைந்தது என்று அது சொல்லுது. அந்த 3 ஆத்மாவில் தான் அக்னி தேவதா, வாயு நீர் தேவதா, நில தேவதா என்று நாம் பார்த்தோம். அதனுடைய விளக்கத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ ஒரு சின்ன விசாரணை. மாயையிலிருந்து தொடங்கி இந்த உலகம் சரீரம் வரைக்கும் நம்முடைய சம்சாரம், நம்முடைய துன்பம் எல்லாமே நாமரூபங்கள். இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். பிரம்மம் மட்டும்தான் நாமரூபம் இல்லாதது. அது பண்ண குழப்பம்தான். அது சும்மா இல்லாமல் நாமரூபங்களை பிறப்பித்து இந்த ஜகத்தை எல்லாம் உண்டாக்கிட்டு, அதனால் பிரம்மத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நாமரூபத்தை உண்டாக்கிட்டு சும்மா இருக்குது. ஆனால் நாமரூபத்தில் இருக்கிறதா நீ நினச்சிட்டு இருக்கிற பாரு, அந்த பிரம்மமே நீ பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட உடனடியாக நாமரூபத்தை விட்டு நீ வெளியே வா என்று தெரிஞ்சுக்கணும். எவன் ஒருவன் நாமரூபங்களை விடுபட்டு வருகிறானோ அதுதான் மோட்சம். அவன் பிரம்மமாகிறான். பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாகிறான். பிரம்மத்தை எப்போ அறிகிறான்? நாமரூபங்களெல்லாம் மித்யா என்று தெரிந்தவுடன், மித்யா இருக்க வேண்டும் என்றால் கட்டாயங்க சத்தியம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த ஒன்று தான் நான் என்று தெரிந்து கொள்ளப்பவன் அவன் முக்தி அடைகிறான். இது அத்வைத வேதாந்தம் தருகின்ற முக்தி. ஒருவேளை நாம் இந்த மாயையை உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த தேவதைகளெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டோம்னா, இந்த உலகமெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சரீரம் உண்மைன்னு நினச்சிட்டா, புத்தியில் இருக்கின்ற நான் ஆத்மா புத்தி அளவு தான் இருக்கிறேன்றது உண்மைன்னு நினச்சிட்டின்னா உனக்கு எப்படி மோட்சம்? மாயை ஒரு சத்தியமாக போயிடும், பிரம்மம் இன்னொரு சத்தியமாகிடும். ஒரு சத்தியம் இன்னொரு சத்தியமாக மாறவே முடியாது. அப்படி மாறிச்சுன்னா அது சத்தியன்ற பேர் போயிடும். எது ஒன்று சத்தியமோ அது மாறாததாக தான் இருக்கும். அப்போது பிரம்மமும் ஜகத்தாக மாறாது. ஜகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களும் பிரம்மமாக மாற முடியாது. பிரம்மம் அளவற்றது, ஆனால் ஜீவர்கள் எல்லாம் அளவுடையவர்கள். இவனோ அளவற்றதாக ஆகணும்னு ஆசைப்படுறான், கடவுளை அடையணும்னு. அது எப்படி முடியும்? 2 சத்தியமாக இருந்து போனால் நமக்கு மோட்சம் என்பதே கிடையாது. ஆனால் இந்த வேதத்தின் அடிப்படையிலேயே துவைதம்தான் உண்மை என்று பேசுகிறவர்கள் இந்த சகுன பிரம்மமும் உண்மைதான், நிர்குண பிரம்மமும் உண்மைதான், 2 இருக்கிறது என்று 2ஐயும் இருக்கிறது என்று சொல்லி அது எப்படியாவது ஒரு வழியில் அங்கே போயிட முடியுமான்னு ட்ரை பண்ணுறவங்க துவைதவாதிகள். அப்படி இல்லை, நிர்குண பிரம்மே கிடையாது, சகுன பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது, அது சத்தியம். அதில் ஈஸ்வரன் என்பவன் மிகப்பெரியவன், ஜீவன் என்று அதனுடைய சில குட்டி குட்டி புள்ளிங்க என்று சகுன பிரம்மத்துக்குள்ளேயே வாழ்கிறவர்கள் விசிஷ்டாத்வைதிகள். இந்த சகுன பிரம்மம் அறிவுடையது என்று சொல்லி இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க விசிஷ்டாத்வைதிகள். ஆனால் அறிவற்ற சனிகை விஞ்ஞானம் என்று சொல்பவன் புத்தர்கள். இவ்வாறு வேதத்தினுடைய கருத்தையே மித்யா என்ற உண்மையை புரிந்து கொள்ளாமல்
மித்தியாவை சத்தியம் என்று பார்ப்பதனால் எத்தனை குழப்பங்கள் வருது என்பதனால தான் உபனிஷத் ஆரம்பத்திலே அசத் சஜ்ஜாயதே என்று சிலர் சொல்கிறார், ஏகே ஆகுகு என்று சொல்லுச்சு. துவைதிகள் 2 சத்தியங்களை பார்க்கிறார்கள். வைசேஷிகளோ மித்தியாவையே சத்தியம் என்று நினைக்கிறார்கள். பௌத்தர்களுக்கு வேதம் என்ற பிரமாணமே தேவையில்லை. எனவே எல்லாமே அவங்க புத்தியிலேருந்து நினைக்கிறது தான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. புத்தர் சிந்தித்து சொல்கிறார், அதெல்லாம் புத்த மதமாகி போச்சு. அதனால் புத்தி கல்பிதம் தான் புத்த மதம். அப்படி பார்த்தோம்னா இன்னொருத்தன் அதே புத்தியை வச்சுக்கிட்டு இன்னொரு மதத்தை உண்டாக்கலாமே, தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு புத்தர்களே ஒத்துக்கிறாங்க. அது பேர் சௌகத அனுபதின்னு பேர். புத்தருக்கு சுகதர்னு ஒரு பேர், அதனால் புத்த மதருக்கு சௌகத மதம்னு ஒரு பேர். அவங்க அனுமதி கொடுக்குறாங்க, உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, நாங்கள் திங்க் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம், எங்களுக்கு மோட்சம் இப்படி தான், உங்களுக்கு வேற ஒரு மோட்சம் உங்கள் புத்தியில் வரணும்னா அதுவும் நாங்கள் ஒத்துக்கிறோங்கிறான். இது பேர் சௌகத அனுமதி. ஏன்னா அப்படி திங்க் பண்ணாலும் அது புத்தி தான், இங்கே பண்ணாலும் புத்தி தான், புத்தியினோட கற்பனை தான் எல்லாமே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம மனனம் செய்யும்போது பார்ப்போம். இந்த ஸ்தூலம் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் யோசிக்கணும். நாம் இங்கே பார்க்கும் பொழுது இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சூக்ஷ்மம் என்று சொன்னோம். கலர் போட்டு காட்டுறாங்க. இந்த சத்துவம், ரஜஸ், இந்த தமஸ், இந்த மூன்றுமே சூக்ஷ்மம். இந்த ரஜஸும் சத்துவமும் மட்டும் சூக்ஷ்மமாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த தமஸ் மட்டும் என்னாச்சு, தனக்குள்ளேயே கலப்பு ஏற்பட்டு ஸ்தூலமாக ஆகிறது. அப்போது இந்த மாயில் இருக்கின்ற 3 குணங்களில் 2 குணங்கள் சூக்ஷ்மமாகவும் 1 குணம் மட்டும் ஸ்தூலமாகவும் இருக்கிறது. 2மே மாயை தான், 2மே பிரம்மம் தான். இப்போ பிரம்மம் தான் ஸ்தூலமாக இருக்கிறது. இப்போ ஸ்தூலத்தை உண்டாக்குனது யார் அப்படின்னு கேளுங்க, சூக்ஷ்மம் தானே உண்டாக்குச்சு, தாமசம் தானே உண்டாக்குச்சு. இப்போ உன்னிடம் தாமச குணம் இருக்கா இல்லையா அதை யோசனை பண்ணிப்பார். நீ எப்பெல்லாம் இந்த உலகத்தை பார்த்து இது ரொம்ப லேசாக இருக்குது சார், இதில் அடித்தா வலிக்கலை சார் அப்படின்னு சொல்கிறோம், இதே அளவு ஒரு செங்கலை கொண்டாந்து சொல்லும்பொழுது அடிச்சு போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. 2 ஒரே அளவு இருக்குது, ஆனால் எனக்கு லேசாக இருக்குது, அது கனமாக இருக்குது. இது 2 என்ன? ஸ்தூலமாக இருப்பதும் போது தான் இந்த குணங்களெல்லாம் வெளிப்படுது. இப்படி வெளிப்பட்டது யார்? சூக்ஷ்மமாக இருக்கிற பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள் தாமச குணத்தில் இருந்ததுன்னா இப்படி உண்டாகும். உன்னிடம் தாமச குணம் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இருக்கின்றன, அவைதான் பஞ்சீகரணமாகி இது போன்ற உணர்வுகளை உனக்கு உண்டாகுது. இந்த வெளியே இருக்கிற பொருளும் தாமச பொருட்கள் தான். தாமச பொருட்களால் ஆனது. இந்த சரீரமும் தாமசால் ஆனது. இந்த சரீரம் உனக்கு கனமாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ 60 கிலோ இருந்தேன், இப்போது 65-70 கிலோ ஆகிட்டாங்க சார், குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு உடம்புக்கு கனம் கொடுத்தது யார்? உங்களுடைய மனம்தான். இந்த ரஜோகுணமும் சத்துவகுணமும் உன்னுடைய மனம்தான் உன் உடம்புக்கு இடத்தை கொடுக்குது. இதே மனம் ராத்திரி தூங்கும்போது உங்கள் உடம்புக்கு எவ்வளோ எடை? உடம்பே இல்லை. உண்மையில் உங்களுக்கு உடம்பை கொடுத்ததும் உடம்புக்கு கண்ணு மூக்கு காதுங்கிறது கொடுத்ததும் யாருன்னா சத்துவகுணமும் ரஜோகுணமும் உங்களுடைய மனமும் புத்தியும் தான். உங்கள் மன புத்தியினுடைய சிருஷ்டி தான் உங்களுடைய உடம்பு. இந்த மன புத்தியினுடைய சிருஷ்டி தான் உடம்பு மட்டுமில்லை, உடம்பை உண்டாக்குற உணவு. இந்த மன புத்தியினுடைய சிருஷ்டி தான் உணவு மட்டுமில்லை, உணவு உண்டாக்குறது பூமி. அத்தனையுமே சொந்த கற்பனை. கற்பனை பண்ணுறது யார்? மாயை. மாயைக்கு எத்தனை குணம்? 3 குணங்கள். ஒன்றும் அதனுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுது. ரஜசும் தமசும் கற்பனை செய்து நான் அனுபவிப்பேன்னு சொல்லுது. தமசு மட்டும் என்ன செய்யுது? நான் அனுபவிக்க பொருளாக மாறுவேன்னு பண்ணுது. இந்த 3 மாயை. நீங்கள் மாயை, இது புரிஞ்சுக்குங்க. மாயை குடைய மாயோன். இப்போ பிரம்மமும் நீதான், மாயையும் நீதான், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நீதான், சரீரமும் நீதான், அனைத்தும் நீதான். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நிதித்தியாசனம் செய்வதற்கு இந்த டைட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம என்ன எதுக்காக இவ்வளோ விளக்கமாக நம்ம பேசுகிறோன்னு சொன்னோம்னா, இந்த நாமரூபங்கள் எல்லாம் உண்மையில் உண்டா இல்லையா என்று நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல. எனவே அதை அனிர்வச்சனீயம். நாமரூபங்கள் இருப்பதற்கு ஒரு இடம் வேணும், அது சைதன்யம், அது சத்தியம், மாறாதது. ஆனால் நாமரூபங்கள் தோன்றி தோன்றி மறையுது.
ஒரு நாமரூபம் இன்னொரு ரூபத்தில் போய் சேருகிறது. இந்த நாமரூபத்தில் என்பது ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா அதோட மித்தியாத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கலாம். எனவே நாம் அடுத்த வகுப்பில் நாமரூபங்களுடைய மித்தியாத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நாமரூபத்தில் இருப்பிடமாகிய சத்தியத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். சாந்தோக்கிய உபநிஷத்தின் 4வது கண்டத்தில் 2 முதல் 7 மந்திரங்கள். முதல் மந்திரத்தை நாம் பார்த்துவிட்டோம். அதில் எப்படி அக்னியில் 3 நிறங்கள் இருக்கின்றன என்று சொன்னது. இந்த 2வது மந்திரத்திலிருந்து 3, 4, 5, 6, 7 அவற்றை நான் இப்போது உங்களுக்கு தொகுத்து தருகிறேன். சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக இருப்பதனால் அதிக நேரத்தை அதில் நாம் செலவு செய்ய வேண்டியதில்லை என்று சுருக்கமாக சொல்கிறேன். ஒவ்வொரு மந்திரமும் ஒரு மந்திரத்தினுடைய ஒரு ஒரு டூப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அதையே திருப்பி சொல்வதாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறது என்றால், ஆதித்யன் என்றால் சூரியன், சந்திரன், மின்னல். இது ஒன்றுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. ஆதித்யன் என்ற சூரியனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் இருக்கிறத பார்க்கலாம். வெள்ளை நிறமும் சிவப்பு நிறத்தை எப்போ பார்க்கலாம்? காலையில் உதைக்கும் பொழுது நீங்கள் சிவப்பை பார்க்குறீங்க, செம்பழம் மாதிரி இருக்குது. அப்புறம் பகல் வெயிலில் வெள்ளையாக இருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் அதில் கருப்பு புள்ளியும் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் உபனிஷத் சொல்லுது கருப்பு புள்ளி இருக்குதுன்னு. இப்போது நாம் அந்த கருப்பு புள்ளியை பார்க்கணுன்னா வெல்டிங் செய்வதற்கு ஒரு கண்ணாடி போட்டுக்குவாங்க. அந்த கண்ணாடி பிரகாசமான ஒளியை கட் பண்ணிடும். அந்த கண்ணாடி நீங்கள் போட்டு சூரியனை நீங்கள் பார்க்கலாம். பார்க்கும் பொழுது சூரியனில் நடுநடுவில் அங்கெல்லாம் கருப்பு புள்ளி இருக்கிறத பார்க்கலாம். இப்போ சூரியனுங்கிற ஒன்றிலேயே சிவப்பு, வெள்ளை, கருப்பு என்று இருக்கிறத பார்க்குறீங்க. அந்த சிவப்பு வந்து சூரியனில் இருக்கிற அக்னி தத்துவம், வெள்ளையாக இருக்கிற நிறம் வந்து நீர் தத்துவம், கருப்பு வந்து அன்ன தத்துவம், பிருத்திவி என்று உபநிஷத் சொல்லுது. இதில் என்ன அர்த்தம்? நாம் என்னெல்லாம் சூரியன்னு சொல்கிறோமோ இதெல்லாம் தத்துவங்களின் கூட்டம்தான். இவெல்லாம் சேர்ந்தா சூரியன் ஆச்சு. இந்த அக்னியை, நீரும், அன்னத்தையும் பிரிச்சிட்டோம், நாங்கள் சூரியனே கிடையாது. இப்போ சூரியன் நம்ம சொல்கிறதுலையே மண்ணும் இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் சூரியனுடைய வயிற்றில் இருக்குது. ஆனால் நிலம், நீர், காற்று எல்லாமே அதில் இருக்க தான் செய்யுது. இதை உபநிஷத் சொல்லுது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோன்னா, நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளுமே, அது சூரியனாக இருந்தாலும், சந்திரனாக இருந்தாலும், மின்னலாக இருந்தாலும், அவை பல பொருட்களை சேர்க்கைன்னு சொல்லுது. அக்ரிகேட்டுன்னு பேர். கூட்டமாக சேர்ந்து வச்சோம்னா அதுக்கு ஒரு புது பேர் உண்டாகுது. இதெல்லாம் நாமரூபங்கள் தான். பல நாமரூபங்கள் ஒன்றா சேர்ந்ததுன்னா அது ஒரு பொருளாக புது பேர் கொடுத்தோன்னா அது ஒரு புது நாமரூபம். நாமரூபம்னு ஒன்று உண்டாகலை, இந்த நாமரூபங்களுடைய கூட்டத்துக்கு ஒரு புது நாமரூபம், அவ்வளவுதான். இவ்வாறு சந்திரனுக்கும் அதே மாதிரி சிவப்பு, வெள்ளை, கருப்பு இருக்குது. மின்னலையும் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு 3 மந்திரம் சொல்லி, இந்த 3மே 3 தேவர்கள் ஒன்று சேர்ந்து சூரியன், சந்திரன், மின்னல் போன்றதெல்லாம் உண்டாக்குறாங்க. இதெல்லாம் நாமரூபங்கள் தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எல்லாம் ஆதித்யன் என்று சொல்கிறோம், சந்திரன் சொல்கிறோம், மின்னல் சொல்கிறோம். இதெல்லாம் வாச்சாரம்பணம், விகாரம். இந்த 3 தத்துவங்களுடைய விகாரங்களுக்கு தான் இந்த பேரெல்லாம் கொடுத்துருக்குறோம். அங்கே உண்மையிலே எதுவுமே இல்லை, எல்லாம் இருப்பதெல்லாமே இந்த 3 தேவர்கள் தான் என்று சொல்லுது. இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லுவோம். சைக்கிள் என்பது ஒரு வாய்ஜாலம், வாச்சாரம்பணம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்கிளில் வந்து உதிரி பாகங்கள் எவ்வளோ இருக்குது? ஒரு 100 உதிரி பாகங்கள். அந்த ஒவ்வொரு உதிரி பாகத்துக்கும் நம்ம ஒரு தனித்தனி நாமரூபம் இருக்குது. இது நட்டுங்கிறோம், போல்ட்டுங்கிறோம், ஃபோக்ஸுங்கிறோம், ஹப்புங்கிறோம், பால் பேரிங்கிறோம், டயருங்கிறோம், ஃபோக்ஸுங்க சொல்கிறோம், ஹேண்டில் பாரு, இப்படின்னு 100 பேர்களை சொல்கிறோம். இது எதுவுமே சைக்கிள் கிடையாது. ஹேண்டில் பாரை மட்டும் வச்சுட்டு சைக்கிள்னு சொல்ல முடியாது, ஹப்பை வச்சுட்டு சைக்கிள்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றா சேர்த்தோம்னா சைக்கிள்னு ஒன்று உண்டாகுது. சைக்கிள் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து தான் சைக்கிள்னு சொல்லணும். சைக்கிள் இல்லாத பொருளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து சைக்கிள் உண்டாகுது. இந்த 100 பார்ட்ஸுமே எதுவுமே சைக்கிள் இல்லை. ஆனால் 100 பார்ட்ஸ் ஒன்றா சேர்ந்தால் சைக்கிள். அப்போ சைக்கிள் இருக்குதா இல்லையா? இல்லைங்க, 100 பார்ட்ஸ் தான் அங்கே இருக்குது. 100 பார்ட்ஸ் அங்கே இருக்குது. ஆனால் சைக்கிள் ஒன்று முளைச்சிடுச்சு. 100 பார்ட்ஸும் பிரிச்சுனா சைக்கிள் மறைஞ்சிச்சு. ஆனால் 100 பார்ட்ஸ் இருக்குது. 100 பார்ட்ஸுக்கு சேர்ந்தால் சைக்கிள், 100 பார்ட்ஸு பிரிஞ்சால் 100 பார்ட்ஸ் இருக்குது, ஆனால் சைக்கிள் காணோம். இப்படி ஒவ்வொரு பூதங்களுமே, இங்கே நாம் பார்க்கின்ற அத்தனை சிருஷ்டி இருக்கக்கூடியது அத்தனையுமே பல ஸ்பேர் பார்ட்ஸுகள்,
உதிரி பாகங்கள் ஒன்றாக கூடி வருகின்ற ஒரு புது நாமரூபம் தான். இந்த உதிரி பாகங்களும் நாமரூபந்தான். அந்த உதிரி பாகத்துக்குள்ளே உதிரி பாகங்கள் இருக்குது, அதுக்கு நாமரூபம். இப்போ உதிரி பாகத்துக்குள்ளே உதிரி பாகத்தை இன்னும் உதிரி பாகத்தில் உதிர்த்துக்கிட்டே போனால் நாமரூபம் நாமரூபம் நாமரூபம்னு லட்சக்கணக்கான நாமரூபம் வருது பார்க்குறோம். இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நாமரூபங்களை ஒட்டா சேர்த்து பார்த்தோம்னா ஜெகத்து. நீங்கள் மனம் புத்தி சித்தம் உடம்புன்னு சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் கூட அக்ரிகேட்ஸன். உங்கள் உடம்பே எத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குதுன்னு யோசனை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கிறதுனால தானே ஆர்த்தோபெடிக்ஸ் போன்றவங்கெல்லாம் ஒரு போன் போயிடுச்சுன்னா ஹிப் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் சார், நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம் சார், அதை எடுத்துகிட்டு நாங்கள் இரும்பில் வச்சு கொடுத்துட்றோம், இடுப்பையே எடுத்துகிட்டு புது இடுப்பு வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உடம்பில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கிறதுனால எந்த ஸ்பேர் பார்ட்ஸு நீ? இந்த உடம்பை நானுன்னு சொல்கிறேன். இந்த 2 முட்டியும் ஆக்சிடெண்ட்டில் வந்து இரும்பில் வச்சுட்டாங்க, 2 இடுப்பில் இருக்கிற எலும்பும் மாற்றிட்டாங்க, தோள்பட்டை எலும்பும் எல்லாம் மாற்றிட்டாங்க. இதில் பாதி உடம்பு இரும்பு உனது, இதில் எது நீ? இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் செய்ததா? இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வெளியே கடையில் இருக்கும் பொழுது நீ அது இப்போ உடம்புக்குள்ளே வந்துடுச்சு. அந்த ஸ்பேர் பார்ட்ஸுக்கு நானுங்கிற அகங்காரம் எதுவுமே கிடையாது. ஆனால் அகங்காரம் எப்படியோ இதெல்லாம் சேர்ந்தா உண்டாகுது. இந்த உடம்பெல்லாம் சேர்ந்து அதில் மனம் புத்தியெல்லாம் வந்ததுன்னா அகங்காரம்னு முளைக்குது. அகங்காரம் ஒன்று இருக்குதா? இல்லை. இதெல்லாம் பிரிஞ்சு போனால் அகங்காரம் இல்லை. இப்படின்னு இந்த உபனிஷத்து மூலம் மின்னலையும் சந்திரனையும் சூரியனையும் உதாரணம் காட்டி இந்த உலகத்தில் இருக்க எந்த பொருள் எடுத்தாலும் இந்த பஞ்சபூதங்களுடைய கலப்பு தான். கலப்பை நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற பொருள் இல்லவே இல்லை. அந்த பஞ்சபூதங்களும் எங்கே வந்துன்னு தேடி பார்த்தோம்னு சொன்னால் ஆகாசத்தில் போய் அடங்கிடும். அந்த ஆகாசம் எங்கேருந்து வந்தோன்னா மாயில் அடங்கிடும். மாயை எங்கேன்னு போய் தேடி பார்த்தோம்னா அது பிரம்மமாக இருக்குது. கடைசியில் எல்லாமே சத்மாத்திரமான பிரம்மம் என்று இது இந்த உபனிஷத் சொல்லுகிறது. எவன் ஒருவன் இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை நாமரூபங்கள் சொன்னேன், சைக்கிளே 100 நாமரூபம்னு சொன்னேன், மனித உடம்புலேயே அனந்த கோடி நாமரூபங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை போனால் நாமரூபங்கள் எல்லாம் எல்லா நாமரூபங்களுமே 5 நாமரூபங்களாக ஆகாசம் முதலான நீர் வரைக்கும் இருக்கக்கூடிய 5 தத்துவங்கள் தான். அதுவும் 5 நாமரூபம் தான். அந்த நாமரூபங்களும் மறைஞ்சு போய் மாயையில் முக்குணம் ஆயிடுச்சு. 3 குணமும் 1 குணமாகி சத்துவமாச்சு. சத்துவம் கடைசியில் போய் சத்தாக மாறி போச்சு. சத்தில் என்ன இருக்குது? எந்த நாமரூபமும் இல்லை. ஆனால் எல்லாமே சத்திலிருந்து தான் வெளிவந்தது. அந்த சத் பிரம்மத்தை அறிந்து கொண்டால் எல்லா நாமரூபத்தை அறிஞ்சது தானே. அப்போ ஜகத்தில் இருக்க ஒன்றையும் அறிந்தவனுக்கு என்ன சொல்லுவான்? எல்லாம் தெரியும் சார் அவருக்கு. சைக்கிளில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் அவருக்கு தெரியும். அவருக்கு இந்த காரில் இருக்கிற எல்லா பொருளும் அவருக்கு தெரியும் சார். அவருக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கழட்டி மாட்டிடுவார் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவர் அந்த காரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அறிந்தவர். சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறவர் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அறிந்தவர். அப்போ யார் ஒருவன் இந்த ஜகத்தெல்லாம் அறிந்தான நாமரூபத்தை அவன் எல்லாம் அறிந்தவன், அவன் பேர் சர்வஜன்னு பேர். யார் சர்வஜனாக இருக்க முடியும்? ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் பேர் வச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸ்க்குள்ளேயும் இன்னும் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் என்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்க போகிற. எவன் ஒருவன் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுகளுமே நாமரூபங்கள் தான். அவையெல்லாம் விகாரங்கள். எதனுடைய விகாரம்? பிரம்மத்தினுடைய விகாரம். பிரம்ம விகாரம் அடையாது. ஆனால் அது ஒரு சக்தி இருக்கிறது, மாயான்னு. அந்த மாயாவினுடைய விகாரங்கள் இதெல்லாம் என்று எவன் தெரிந்து கொண்டானோ அவன் சர்வஜன் ஆகிறான். சர்வஜனா ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டவன். எல்லாம் அறிந்து கொண்ட பேர் என்ன? சர்வஜன். இப்போ யார் சர்வஜன்? உங்களை சொல்கிறேன். நீங்கள் சத்து விசாரம் பண்ணி சத்தை பிரம்மன் அறிந்து கொண்டு அந்த பிரம்மம் தான் உங்களுடைய பிரஜ்ஞா என்று நீங்கள் தெரிந்து கொண்ட போகிறீர்கள். அதுதான் அடுத்து சொல்ல போகிறார். அப்பொழுது தெரியும் பிரம்மம் நீங்கள் தான். உங்களிடம்தான் எல்லா நாமரூபங்களும் தோன்றி வருகின்றது. நீங்கள் சர்வஜனாக முடிய வேண்டும். உங்களுக்கு சர்வஜனாக வேணுமா? நீங்கள் சத்தை புரிந்து கொள்ளுங்கள். சத்திய எது? அது நீங்கள் தான். தத்துவமசி என்று உத்தாலகர் சொல்லப் போகிறார். பிரித்தால் மறைந்து சேர்த்தால் தோன்றுகின்ற இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறாடா, ஸ்வேதகேது, நான் உன்னை படிச்சுட்டு வா, நீ வெறும் பிராமண பந்துவாக இருந்துடக்கூடாது, பூணூல் போட்டுக்கிட்டு படிக்காமல் இருக்கிறவன் பிராமண பந்துன்னு சொன்னேன். பாரு, இந்த சத்விச்சாரத்தை செய்தவங்களாம் நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்கடா. அவங்கெல்லாம் யாருன்னா பல்யாக சாலை மகாசாலா. எங்கள் தாத்தாக்கத்தால மகாசாலான்னு பேர். அவர் ஒரு வாழ்க்கையிலே பல முறை யாகம் செய்தவர்டா. அவர் இந்த சத் விசாரம் பண்ணி சத்தை பற்றி நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னும் நிறைய பேர் வேத விற்பனர்கள், வேதத்தை கரைச்சி குடித்தவங்கடா. அவங்க பேர் மகாஸ்ரோத்ரியா.
எங்கள் முப்பாட்டனார் மகாசாலா, என்னுடைய பாட்டனார் வந்து மகா ஸ்ரோத்ரியா, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சத்விசாரம் தெரிந்ததுனால எதெல்லாம் கேட்கப்படாதது எத்தனை இருக்குதோ, நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் தான் கேட்டிருக்கிறோம், ஆனால் கேட்கப்படாதது எவ்வளவோ இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் கேட்டு முடித்தவர்களாக இருக்கிறாங்க. எதையெல்லாம் எண்ணி பார்க்க முடியாததெல்லாம் கூட எண்ணி பார்த்திருக்கிறார்கள். அதை அசுருதம் ஸ்ருதம், அமதம் மதம், இதையெல்லாம் நிச்சயிக்கப்படுத்த முடியாதது இருக்குதோ இதுவா அதுவான அதையெல்லாம் நிச்சயம் பண்ண இருக்கிறாங்க. அது விதான் சக்ரு அவர்கள் வந்து அவிஜாதம் ஞாதம் 3 நம்ம முதல் மந்திரத்தில் படித்தோம். ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்ட சமமானும் போது அசுருதம் ஸ்ருதம், அமதம் மதம், அவிஜாதம் ஞாதம்னு சொன்னார். அசுருதம் என்றால் சிரவணம், காதால் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு முடித்தவளாக இருக்கிறார்கள். அமதம் மதம் என்றால் மனனம் செய்ய வேண்டிய சந்தேகங்களை தீர்த்தவளாக இருக்கிறார்கள். அவிஜாதம் ஞாதம், எதையெல்லாம் நிச்சயம் பண்ணி அது நானே என்று சொல்ல வேண்டியது எதெல்லாம் இருக்குதோ அத்தனையும் செய்து முடித்தவர்கள். சிரவண மனன நிதித்தியாசனம் 3ஐயும் முடித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்று அவர் குலத்தோரை பற்றி அதான் சொல்கிறாரு. அதனால் அவங்களுக்கு பேர் விதான் சக்ரு என்று பெயர். எவனோ ஒருவன் ஸ்ருதம் மதம் ஞாதம், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் 3ஐயும் செய்து முடித்தானோ அவனுக்கு பேர் விதான் சக்ரு என்று பெயர் என்று உத்தாலகர் தன் மகனுக்கு சொல்கிறார். இவ்வாறு இந்த மித்யாவை பற்றிய ஒரு விளக்கத்தை நாம் தந்து சத்தியத்தை கொண்டு செய்கின்ற இந்த அத்தியாயத்தை நாம் பார்த்து முடிக்கிறோம். எல்லா பொருள்களும் பல நாமரூபங்களின் சேர்க்கையே. எந்த பொருள் எடுத்தாலும் நாமரூபங்கள் சேர்க்கையே. நான் பார்க்கின்றவை நம்மால் பார்க்க முடியாத சொர்க்கம், அங்கு வாழ்கின்ற பித்திருக்கள், அங்கு இருக்கின்ற தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், அவருடைய சரீரங்கள் அனைத்துமே நாமரூபங்கள் தான். நீ எதை குறித்து பயப்பட வேண்டாம், பேயை குறித்து பயப்படாத. அந்த சாமி குத்தம் பண்ணிவிடுமோ இது பண்ணிவிடுமோ அப்படின்னு சொல்லாத. நீ எந்த தேவதை எடுத்து நீ கோயிலில் போய் பார்த்தாலும் அது நாமரூபம் தான். நீயும் நாமரூபம், அதுவும் நாமரூபம்னு சொல்லுது. இங்கே பரமேஸ்வரனே நாமரூபம் ஆயிட்டார். அதான் சொல்கிறார், பித்திருக்களாக இருந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் யக்ஷர்களாக இருந்தாலும் கந்தர்களாக இருந்தாலும் அவருடைய மனமும் புத்தியும் சரீரமும் அவர்களை வாழ்கிற உலகமும் கூட சொர்க்கலோகமும் கூட வெறும் நாமரூபம். வாச்சாரம்பரம் விகாரம், சத்தின் விகாரங்களே. அதுக்கு தனித்தனியாக பேரை கொடுத்து அது எக்கச்சக்கமாக பெற்று போட்டுருது. பிரஜாயேதி. இவ்வாறு இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகுது. இன்னும் கூட ஜனங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. புது கார், புதுசாக இப்போ ட்ரோன்னு ஒன்று பறந்துக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுக்குது, பறந்து போகுது. நாளைக்கு வீட்டுக்கு சரக்கெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு ட்ரோனில் தான் அனுப்புவாங்க. நம்மலாம் கடைக்கு போக வேண்டியதில்லை. இதெல்லாம் புது நாமரூபங்கள். ட்ரோன் அப்படின்னு ஒரு புது நாமரூபம் எங்கேருந்து வந்தது? ஏற்கனவே ஒரு ட்ரோன் இருக்குது. தேனீக்களில் தேனை சேகரிக்க வருத அந்த தேனீக்களுக்கு ட்ரோன்னு பேர். அதை வச்சு தான் இதுக்கு சேகரிக்கிற பொருள்னு ட்ரோனுன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ட்ரோன் என்றால் பறந்து சென்று வேவு பார்ப்பது, பறந்து சென்று டெலிவரி பண்ணுவது, பறந்து சென்று கொடுத்துட்டு வருவது, இதுக்கு பேர் ட்ரோன் என்று பேர். இதெல்லாம் புது நாமரூபம் இப்போ தானே கண்டுபிடிச்சிருக்கிறோம். இவ்வாறு இதெல்லாம் இனிமேல் அறிய வேண்டியது, இனிமேல் கேட்கப்பட வேண்டியது, இன்னும் சிந்திக்க வேண்டியது இல்லாமல் அதெல்லாம் சிந்தித்து முடித்தவர்களாக நம்ம பெரியவர்கள். ஏனென்றால் அவர்கள் சத்தை தெரிந்து கொண்டார்கள். எத்து அவிஜாதம் அபூத் திரிசாம் தேவானம் சமாசக. எதையெல்லாம் நீ அறிந்திருக்கிறாயோ, எதையெல்லாம் இன்னும் அறியாமல் விடப்பட்டிருக்கிறாயோ, நீ கவலைப்படாதப்பா. நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலையேன்னு வருத்தப்படாத. நீ சர்வஜனாகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்தையும் நீ புத்தகமாக லைப்ரரியெலாம் போய் படிக்க வேண்டாம். எல்லாமே நாமரூபங்கள், நாமரூபங்களுடைய கூட்டங்கள். சமாசா என்று சொல்கிறார். சமாசானா கூட்டம். திரிசாம் தேவானாம் 3 தேவர்களாகிய அக்னி ஆபக பிருத்திவி என்ற 3 தேவர்களுடைய தமோ ரஜஸ் தம சத்துவம் குணங்கள் எல்லாம் கலந்து உண்டான நாமரூபங்கள் தான். நீயும் நாமரூபம், நானும் நாமரூபம், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நாமரூபம். எல்லாமே திரிசாம் தேவானாம் சமாசா. அதனால் நான் இதெல்லாம் அறிஞ்சதுக்குள்ளேன்னு வருத்தப்படாத. நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கிறேன், என்னோட டிகிரி இவ்வளவு தான் என்று துன்பப்படாத. அவன் படித்ததெல்லாம் நாமரூபங்கள் தான். இன்னும் நாமரூபத்துலாம் ஆராய்ச்சி பண்ணி PhD வாங்கினாலும் அதுவும் நாமரூபம் தான். நீ இதெல்லாம் செய்துட்டு தேவனாக போய் உலகத்தில் வேறு உலகத்தில் வாழ்ந்து போனாலும் அதுவும் நாமரூபம் தான். நீ அனுபவிக்கின்ற உலகமெல்லாம் நாமரூபம் எல்லாம் மித்யா. அவையெல்லாம் 3 தேவதைகளுடைய
கலப்பு. அந்த 3 தேவதைகள் எல்லாமே தத் ஐக்ஷத, அந்த பிரம்மம் தன் கற்பனையில் பார்த்த மூவர் என்று தெரிந்து கொள் என்று இந்த உபனிஷத்து நமக்கு இந்த கண்டத்தை நிறைவு செய்து 4வது கண்டத்தை நாம் நிறைவு செய்கிறோம். அதனுடைய சாராம்சம்: 1, எல்லா ஸ்தூல பொருள்களிலும் சூக்ஷ்மங்கள் அடங்கியிருக்கின்றன. இப்போ உன்னுடைய ஸ்தூலமான உடம்புலையும் சூக்ஷ்மமான மனமும் புத்தியும் அகங்காரமும் புலன்களும் இருக்கிறது. நீ இன்றைக்கி ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்றேன்னு வச்சுங்க, பாலோ தண்ணீரோ அல்லது உணவோ சாப்பிட்டோம்னா அதிலும் கூட ஸ்தூலத்துக்குள்ள சூக்ஷ்மம் இருக்கிறது நீ தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்தூலத்திலையும் சூக்ஷ்மம் இருக்குது. ஏன்னா சூக்ஷ்மங்கள் பஞ்சீகரமானால் தானே தூலமாகுது. அப்போது இது ஒரு தூலமான ஒரு தண்ணீர் பாட்டில் என்று சொன்னால் இது சூக்ஷ்மமாகவும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உங்களால் சூக்ஷ்மத்தை பார்க்க முடியாது, ஸ்தூலமாக இருந்தால் மட்டுமே தெரியும். ஒவ்வொரு ஸ்தூலத்திலும் சூக்ஷ்மம் கட்டாயம் இருக்கணும். சூக்ஷ்மம் இல்லாமல் ஸ்தூலம் கிடையாது. சூக்ஷ்மத்தை பிரிச்சுட்டா ஸ்தூலமே இங்கே கிடையாது என்று தெரிஞ்சுக்க. ஆனால் இது எதுக்கு முக்கியம்னா, இனிமேல் வரப்போகிற இடத்துல உணவில் சூக்ஷ்மமான பகுதி என்னென்ன இருக்குது, அது எப்படி உங்களுக்கு மனசெல்லாம் உண்டாக்க போதெல்லாம் சொல்ல போகிறார். அதில் எந்த ஸ்தூலத்தை எடுத்தாலும் சூக்ஷ்மமும் இருக்கிறது என்று தெரிந்து கொள். இப்போ ராமர் சிலையை வச்சுருக்கிறாங்க, அது ஸ்தூலமான கல் சிலை தான், இருந்தாலும் சூக்ஷ்மமான பிராணனும் அங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள். அந்த பிராணனை நாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு கல்லுக்குமே சூக்ஷ்மம் இருக்குது. ராமர் சிலை மட்டும் இல்லை, அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய கல்லுலேயும் கூட சூக்ஷ்மம் இருக்கும். ஆனால் அதில் கிரண்யகர்ப்பனுடைய கனெக்ஷன் இல்லை. அதை மட்டும்தான் நாம் இப்போ செய்திருக்கிறோம். ஸ்தூலத்தில் சூக்ஷ்மங்கள் இருக்கின்றன என்பதை இந்த கண்டத்தில் நாம் அறிந்தோம். நாம் சூக்ஷ்மத்தை நீக்கிவிட்டால் ஸ்தூலம் என்பதே கிடையாது. ஒவ்வொரு ஸ்தூலத்திலையும் சூக்ஷ்மம் இருக்கிறது. இது ஸ்தூலம். ஆனால் சூக்ஷ்மமான அந்த நூலை நான் பிரித்து விட்டால் இந்த நூல் இல்லாமல் போகிறது. இதையும் பிரித்து விட்டால் இந்த நூலும் பிரிந்து போகிறது. சூக்ஷ்மத்தை பிரிக்க பிரிக்க ஸ்தூலம் காணாமல் போகிறது. நீ ராத்திரி தூங்கும்போது ஸ்தூல உலகம் எங்கே போச்சப்பா? எல்லாம் சூக்ஷ்மமான மனசுக்குள்ளே போய் மறைஞ்சி போச்சு. அந்த சூக்ஷ்ம மனசு அதனுடைய சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களுக்குள்ளே மறைஞ்சி போச்சு. இப்படி எல்லாமே ஒன்றுக்குள் டெலஸ்கோப் மாதிரி உள்ளே அடங்கி மறுபடியும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஸ்தூலம் என்பதும் சூக்ஷ்மம் என்பதும் எல்லாம் நாமரூபங்கள். இவ்வாறு சொல்லி இந்த அறிவின் மகிமையை பற்றி புகழ்ந்து சொன்னார். மகாசாலா மகாஸ்ரோத்ரியா என்று சொன்னார். அவங்கள விதாந்த சக்ரு என்று பெயரையும் தந்தார். இவ்வாறு இந்த கண்டம் 4 முடிந்தது. அடுத்து வரக்கூடிய கண்டம் 5வது கண்டம், ஆத்தியாத்மிக சிருஷ்டி. ஸ்தூல சரீரங்கள் எப்படி உருவாகின்றன என்பதை பற்றி இது சொல்லும். இதை நாம் அடுத்த வகுப்பில்